சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் தேங்காய் பால். நான் தேங்காய் பால் காய்ச்ச போகிறேன். அதுக்கு ஒரு நல்ல மித்தின தேங்காயை பூ மாதிரி திருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி திருகிக்கணும். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது நான் அந்த முந்திரி பருப்பையும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இப்போ ஊற வச்ச முந்திரி பருப்பு, அதோட கொஞ்சம் ஏலக்காய், எல்லாத்தையும் ஒன்றாவே அரைக்கணும். ஏன்னா வடிகட்ட போகிறோம்ல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி 3 தரம் அரைச்சி வடிகட்டி பால் எடுக்கணும். இதை பாருங்கள், இப்படி நல்லா வழுமூணு அரைச்சிக்கணும். இதை மறுபடியும் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த சக்கையை போட்டு அரைக்கணும். 3 தரம் அரைக்கணும். இப்போ வடிகட்ட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வடிக்கணும். பாருங்க, நல்லா சாரெல்லாம் இறங்கிடுத்து பாருங்கள். திக்காக இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் இன்னொரு தரம் போட்டு அரைக்க போகிறேன். இந்த நாளில் கல்லோரில் அரைப்பாள். கல்லோரில் அரைச்சி சலடையில் வடிகட்டுவா. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வடிகட்டுறதுக்கு வந்திருக்கு. இதை மறுபடியும் அரைக்க போகிறேன். மித்தின தேங்காய், ஒரு தேங்காய்க்கு 1 லிட்டர் பால். இப்படி தான் இருக்கும். சக்கை எப்படி சக்கையாக எடுத்து பாருங்கள். ஒன்றுமே இருக்காது இதில். அந்த நாளில் இதை பொண்டுகளுக்கு தேங்காய் பால் காய்ச்சிட்டு இதில் 2 பச்சை மிளகாயை வச்சு உப்பு புளியை வச்சு கொரடான்னு ஒன்று அரைப்பான். இப்போ நான் அதெல்லாம் செய்யலை. சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு கதை இருக்குது, கோலம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் அம்மாலாம் விரதம் இருப்பாள். பச்சை மாங்காய் தொட்டுண்டு உப்பு இல்லாமல் எருமை பால் சேர்த்துக்க மாட்டா, எருமை தயிர் சேர்த்துக்க மாட்டா. அன்றைக்கி சித்திரகுப்தன் கதையை படிச்சுட்டு அன்னி முல்லாக ஒரு ராத்திர படிப்பா. எல்லோரும் போய் உட்காந்து அதை கேட்குறது. எங்களையும் கூண்டு போவா. குழந்தையெல்லாமல் அழிச்சுன்னு போவாள். அன்றைக்கி பொய் சொல்லக்கூடாது, அன்றைக்கி பாவமே செய்யக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட சித்திரகுப்தன் கணக்கில் எழுதிடுவான் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் மிரட்டி வச்சுருப்பான் அந்த நாளில். அந்த அந்த கோலத்தில் தெற்க மூடி வடக்கு வாசல் திறந்து, வடக்கு வாசலில் சித்திரகுப்தன் நோட்டு பென்சிலோடு உட்காந்துருப்பாப்புலையாம். அப்புறம் நவதானியத்தை நைவேத்தியம் பண்ணி மட்டை தேங்காய் வச்சு பச்சை மாங்காய் வச்சு ஒரு பிராமணருக்கு எங்கள் ஆற்றுலலாம் தானம் கொடுப்பா. முரத்தில் வச்சு கொடுப்பா. வேப்பம்பூ, மாங்காய், மட்டை தேங்காய், நவதானியம் இதெல்லாம் வச்சு ஒரு பிராமணாளுக்கு ஆற்றுல சித்திரகுப்த பூஜை பண்ணிவிட்டு அந்த முரத்தோடு தானம் கொடுக்கறது உண்டு. இப்போ எங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னி ஃபுல்லாக எங்கள் அம்மாலாம் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவாள். தேங்காய் பாலும் அன்னம்பருப்பும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஊற்றின்னு சாப்பிட்டுட்டு மாங்காயை தொட்டுன்னு சாப்பிடுவாள். பச்சை மாங்காய் தொட்டுன்னு உப்பே சேர்த்துக்க மாட்டா. இதை பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தராத்தில் 2 மணிக்கு கதை படிக்க ஆரம்பிப்பாள். 2லேருந்து சாயங்காலம் 5 மட்டும் அந்த சித்திரகுப்தன் புக்கு இருக்கும். அதை வச்சு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி படிப்பாள். அதில் என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன இது வரும் நமக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ சின்ன குழந்தை, எனக்கெல்லாம் தெரியாது. கொஞ்சம் நேரம் போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இப்போ கருட புராணம் அது இதுன்னு சொல்லின்னு இருக்கா. அந்த நாள்லேயே உண்டு இதெல்லாம். எங்கள் அம்மாலாம் அப்படி கடைப்பிடிப்பா. எருமை பால் சேர்த்துக்க மாட்டா, எருமை தயிர் சேர்த்துக்க மாட்டா. அன்றைக்கி எந்த பாவப்பட்ட காரியமும் செய்ய மாட்டா, நல்லது செய்வாள். பசுமாட்டுக்கு நிறைய அகத்திக்கீரையெல்லாம் வாங்கி கொடுத்து பில்லுக்கட்டு வாங்கி போட்டு இது பாருங்கள், இந்த அரைச்ச சக்கையை கூட தீவினத்தோட மாட்டுக்கு வைப்பாள். இது பாருங்கள், இந்த அரைச்ச சக்கையை மாட்டுக்கு தீவினத்தோடு வைக்கிறது உண்டு. அப்புறம் பொண்டுகளுக்கு இந்த இது பண்ணனா தேங்காய் பால் காய்ச்சினா பச்சை மிளகா புளியை வச்சு கொரடான்னு ஒன்று அரைப்பாள். இதெல்லாம் அந்த நாளில் செய்கிறது தான். இந்த நாள் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. தேங்காய் பால் என்னென்னாலும் என்னென்னு கேட்பா. ஆடி வெள்ளிக்கு பண்ணலாம், ஆடி பூரத்துக்கு பண்ணலாம்,
பொண்டுகளுக்கு பண்ணுவா கண்டிப்பாக தேங்காய் பால் பொண்டுகளுக்கு உண்டு. அப்புறம் மாப்பிள்ளை வந்தால் ஆடிப்பால்னு காய்ச்சி வெள்ளி டம்ளரில் கொடுக்கறது உண்டு. இப்போ நான் சித்ரா பௌர்ணமிக்கு தேங்காய் பால் காய்ச்சறேன். ரொம்ப நல்ல விசேஷம் அம்பாளுக்கு. அப்புறம் அன்றைக்கி கோதுமை மாவில் விளக்கேற்றணும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி. அதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுக்கு தகுந்த வெல்லத்தை கொஞ்சமாக போட்டு அது முழுகிற அளவு தண்ணியை லைட்டாக ஊற்றி அது பொங்கி வரும்போது தேங்காய் பாலை கொட்டி கலர வேண்டியதான். கலரி அப்படியே மேலே பொங்கி வரும்போது அணைச்சிடணும். சரியா போச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் காய்ச்சறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலுக்கு ஏற்ற வெல்லம் போட போகிறேன். வெல்லம் உங்கள் ஸ்வீட் பொறுத்தது, கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஒரு தேங்காய்க்கு 200 வெல்லம் போட்டால் போதும். அதான் இதை நம்ம அடுப்பில் வச்சு பாகு பதெல்லாம் தேவை கிடையாது. வெல்லம் கரையிற மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சுடுத்து பற்றில இந்த மாதிரி தான். பாகு பதங்கள்லாம் கிடையாது. இப்போ இதில் கொஞ்சமாக சுகர் போட போகிறேன். சுகர் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சும்மா 1/2 கரண்டி. இதுவும் கரைஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை ஊற்ற வேண்டியதான். தேங்காய் பாலை ஊற்றி சும்மா பொங்கி வரும்போது இறக்கிட வேண்டியதான். பாகு பதங்கள்லாம் தேவை கிடையாது. வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சதும் கொஞ்சமாக ஜீனி போடணும். ஜீனி போட்டால் தான் அந்த திதிப்பை எடுத்துக்கோங்க. சில வெல்லம் திதிக்கும், சில வெல்லம் திதிக்காது. இப்போ அது பாருங்க, தேங்காய் பால் ஊற்ற பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. முந்திரி பருப்பை போட்டு அப்படியே ஆஹா எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க. அதுதான் இது. சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அஞ்சு நிமிஷம் நல்லா ஆயிடுத்து. இப்போ இறக்கிட வேண்டியதான். அதான் சர்வ் பண்ண வேண்டியதான். இதை சாத்தில் பசஞ்சு சாப்பிடுவா, டம்ளரில் ஊற்றி கொடுப்பா. பொண்டுகளுக்கு பக்கத்தில் வெள்ளி டம்ளரில் கொண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருவா. இப்போ இந்த நாள் குங்குமப்பூலாம் கூட போடுறேன். நான் குங்குமப்பூலாம் போல் முந்திரி பருப்பு 4 போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். பியூர் தேங்காய் பால் தான். சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல். தேங்காய் பால் ரெடி ஆகிடுத்து. நானும் என் பேத்தியும் குடிக்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல். சித்ரா பௌர்ணமிக்கு தேங்காய் பால் தான் நல்லா இருக்கும். சூப்பராக ஆடி பால் புது மாப்பிள்ளை வந்தால் தேங்காய் பால் காய்ச்சி வெள்ளி டம்ளரில் கொடுக்குறது அந்த நாளில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.